நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா சஞ்சீவினி திட்டம் அதில் தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவினி திட்டம் மத்திய அரசு சார்பில் 2018ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கினாங்க. இதனுடைய ஒரு பகுதியாக சஞ்சீவினி அப்படிங்கிறத மத்திய அரசு கடந்த 2019 நவம்பரில் அறிமுகம் செஞ்சாங்க. இது முதல்ல எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவருக்கும் மற்றொரு மருத்துவருக்கும் இடையான தொலைத்தொடர் வழியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான தளமாக தான் இது தொடங்கப்பட்டுச்சு. பின்னர் பார்த்தீங்கன்னா பொது முடக்கத்தின் காரணமாக 2020 ஏப்ரல் முதல் பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு தொலைத்தொடர்பு மூலம் மருத்துவரை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறும் வகையிலான சேவையாக இது மாற்றப்பட்டுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே யோகா, இயற்கை மருத்துவம் ஆலோசனை அதெல்லாம் இதில் இந்த சஞ்சீவினி திட்டத்தில் கொடுத்துட்ருக்காங்க. இது நாட்டிலே முதல் முறையாக தமிழகத்தில் தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. சஞ்சீவினி திட்டத்தில் அதிக மருத்துவ ஆலோசனைகளை வழங்கிய மாநிலங்களின் பட்டியலில் பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்குது. அடுத்தடுத்த இடங்களில் எந்த மாநிலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், கேரளா, இமாச்சல பிரதேசம், ஆந்திரா, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள்லாம் இருக்குது. சராசரியாக பார்த்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு 8500 பேர் இதில் ஆலோசனைகள் பெறுகிறார்கள் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக அணைகள் மேம்பாடு திட்டம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய அணைகள் அனைத்தையும் மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் இது. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012. இதனுடைய முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா 2012 to 2020 வரைக்கும், அதாவது நடப்பாண்டில் இது முடியுது. இந்த முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 மாநிலங்களில் 223 அணைகள் மேம்படுத்தப்பட்டிருக்குது. ரெண்டாம் கட்டம் எப்போ தொடங்குதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரலில் தொடங்கி 2031 மார்ச் வரைக்கும் செல்லும். இந்த ரெண்டாம் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 19 மாநிலங்கள் தேர்வு செய்யப்பட்டு 736 அணைகள் மேம்படுத்த இருக்காங்க. இந்த திட்டத்துக்கான செலவில் 80% நிதி உதவி யாரெல்லாம் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி, ஆசிய கூட்டமைப்பு முதலீட்டு வங்கி, அணை சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிதி உதவி, இவங்கெல்லாம் தான் 80% நிதி உதவி அளிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4% பார்த்தீங்கன்னா அணை பகுதிகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துவதற்காக செலவிடப்பட இருக்குது. அணைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களோட கைகளில் இருப்பதால் மாநிலங்கள் எந்த அணைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா அடுத்தது பெரிய அணைகளை அதிக எண்ணிக்கையில் கொண்டுள்ள நாடுகளின் பட்டியலில் பார்த்தீங்கன்னா சீனா, அமெரிக்கா, அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியா 3வது இடத்துல இருக்குது. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு 610 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது ரெண்டாம் கட்டமாக 37 அணைகளை சீரமைக்கிறதுக்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக கர்நாடக வயலின் இசை கலைஞர் TN கிருஷ்ணன் அவர்கள் நேற்று 2/11/2020 அன்று உடல்நலக் குறைவு காரணமாக மறைஞ்சிருக்காங்க. இவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சென்னை இசை கல்லூரியில் இசை பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. பின்னர் பார்த்தீங்கன்னா டெல்லி பல்கலைக்கழகத்தில் இசை மற்றும் கலை பள்ளியின் முதல்வராக பணியாற்றியிருக்காரு. 2006ஆம் ஆண்டில் சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. புதுடெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியிருக்காங்க. இவருடைய இசை சேவையை பாராட்டி மத்திய அரசு 1992ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. உலக செய்திகளில் நியூசிலாந்து அமைச்சராக இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த முதல் பெண் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா ராதாகிருஷ்ணன். கேரளா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தொழிலாளர் கட்சி சார்பில் முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இன சமூகங்களுக்கான அமைச்சரின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா பிரதமர் ஜெசிந்தா ஆர்டர்ன் தலைமையிலான நியூசிலாந்து தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்றிருக்குது. இதில் அவங்க அமைச்சர் 5 பேரை புதிதாக நியமனம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணன். இவங்களுக்கு எந்த அமைச்சரவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மை, உள்ளடக்கம் மற்றும் இன சமூகங்களுக்கான அமைச்சராக இவங்களை நியமிச்சிருக்காங்க. மேலும் இவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூகம் மற்றும் தன்னார்வத்துறை அமைச்சராகவும் சமூக மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணை அமைச்சராகவும் இவங்களுக்கு பதவி வழங்கியிருக்காங்க.
துருக்கியில் வந்து நிலநடுக்கம் காரணமாக பார்த்தீங்கன்னா 81 பேர் பலியாயிருக்காங்க இதுவரைக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகன் கடல் பகுதியில் வந்து 30/10/2020 அன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா துருக்கி மற்றும் கிரீஸ் நாட்டில் வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்குது. இதில் துருக்கியில் வந்து இஸ்மீர் அப்படிங்கிற கடற்கரை மாகாணத்தில் தான் வந்து அதிக அளவில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டின் சமோஸ் தீவுக்கு 13 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிக்டர் அளவுகோலில் 6.9 அலகுகள் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்கவியல் ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகளை 7 அலகுகள் பதிவானதாக வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க.